ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சக்தி பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து சக்தியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. வாங்க நம்ம எல்லாம் போய் சாமி கும்பிடலாம். வாங்க, வனவிலங்குகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க போகலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரியே மானெல்லாம் கூட இங்கே இருக்குதுங்க. நாங்கள் எல்லாம் மானை பார்த்தாச்சுங்க. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். இந்த ஊருக்கு போய் வர்றதுக்கு பஸ் வசதி எல்லாமே இருக்குது. இந்த கோயில் வாசல்லே தான் பஸ் நிற்கும். நாம் வந்து இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். நம்ம நீங்களும் வாங்க. இங்கே கோயில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். சாமி சூப்பராக கும்பிடலாம். இந்த கோயிலுக்குள்ளார நம்ம சாமி கும்பிட்றோம்னா 3 வரிசை இருக்குதுங்க. 15 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் டோக்கன் வாங்கினா நம்ம சீக்கிரமாக சாமி கும்பிட்டு சீக்கிரமாக நம்ம வெளியே வந்துடலாம். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அந்த வசதி இந்த கோயில் உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலின் மண்டபத்தின் மேல் சாமியோட எல்லா அவதாரங்களையும் சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. அந்த அதெல்லாம் பார்த்து நல்ல தரிசனம் பண்ணலாம். இங்கே வர்ற எல்லா பக்தர்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி மனசால சாமி கும்பிட்றாங்க. அதே போல வருஷா வருஷம் இங்கே குண்டம் இறங்குறது உண்டு. அந்த குண்டத்துக்காக உப்பு மிளகு 2 வாங்கி போட்டு சாமி கும்பிட்றது உண்டு. இங்கே சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே இந்த வரிசையில் வந்தீங்கன்னா நம்ம பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம். சாமி கும்பிட்டு நம்ம வெளியில் வந்தீங்கன்னா இங்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே குழந்தைகளுக்கு பிரியப்பட்டமான ஏதோ ஒன்று வாங்கலாம். இல்லை இந்த கோவிலுக்கு வந்து ஞாபகார்த்தமாக நாமளும் ஏதோ ஒன்று வாங்கலாம். பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒன்று வாங்கலாம். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.